வணக்கம், நான் உங்கள் சரவணகுமார். பொதுவாக சேமிப்பு மற்றும் முதலீடு அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் தோன்றது ஒரு சின்ன உண்டியல், நம்ம பக்கத்து வீட்டில் சீட்டு, நம்ம ஊரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ், இல்லைனா ஒரு பேங்க்கு, இல்லை பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி முதலீடுகள் தான் நம்மளுக்கு வந்து பொதுவாக தோணும். இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம், ஆர்பிஐயில் வந்து பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்துச்சு. இதனால் என்ன ஆச்சுன்னா எல்லா பேங்க்லேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கான ஒரு உத்திகள் போயிட்டுருக்கு. பேங்க்கில் வந்து லோனுக்கான அமௌண்ட் குறைக்கிறாங்களோ இல்லையோ, பட் டெபாசிட்டுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க எப்போவுமே குறைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. லாஸ்ட் வீக்கோட பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஐயில் வந்து என்ன பண்ணாங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 4% இருந்த ஏற்கனவே இருந்த வந்து 3.5 இருந்தாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரம் நவம்பர் 1 என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா 3.25 அப்படின்ற ஒரு ரேட்டை சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேங்கையும் போஸ்ட் ஆஃபீஸையும் நம்பியிருந்த மேக்ஸிமம் டெபாசிட்ஸ் எல்லாமே என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேறு ஒரு ஆல்டர்னேட் டெபாசிட்டுக்கு தேடி போக வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ரீசெண்டாக பேங்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஆர்பிஐ குறைச்சிருந்தாங்க. அதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லேயும் வந்து லோனுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கான ரேட்டையும் குறைக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பேங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லோனுக்கான அமௌண்ட் குறைக்கிறாங்க இல்லையோ, பட் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கிறதுல அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ இதனால் யாருக்கு ஆக்சுவலாக லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்காது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்பிஐயோட பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 4% இருந்ததை வந்து இப்போ 3.25 அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் டெபாசிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7% இருக்குது. அதே மாதிரி 5 இயர்ஸ் நீங்கள் டேர்ம் டெபாசிட் அப்படின்ற போகும்போது பார்த்தீங்கன்னா 9% கீழே இருக்குது. பேங்க்கில் இந்த மாதிரி வட்டி குறைஞ்சிட்டு இருக்க சமயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்க்கில் எப்போலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுதோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா பாண்டோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்றைக்கு பேங்க்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுக்குறாங்களோ அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாண்ட் ரேட்டு கம்மியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் ஆர்டிக்கான ரேட் வந்து குறைஞ்சிட்டு இருக்க சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இது மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு ஸ்கீம் வந்து தேர்ந்தெடுக்கலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையும் ஒரு 5 விதமான ஸ்கீம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு எஃப்டிக்கோ இல்லை ஒரு பேங்க் ஆர்டிக்கோ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்கீமாக யூஸ் பண்ணலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் ஃபண்ட்ஸ். அது லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்டோட சேம் அதே ப்ராசஸ் தான் அங்கேயும் இருக்குது. இங்கே உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம சொன்ன மாதிரி எஸ்பிஐயில் 3.25 இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கிடச்சிட்டு இருக்கு. இதே நீங்கள் ஒரு லிக்விட் ஃபண்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 6 to 7% வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். இது போக அதில் பெரிய பெனிஃபிட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி. அதனால தான் அந்த லிக்விட் ஃபண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. லிக்விடிட்டின்றது பார்த்தீங்க அப்படின்னா பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம எப்போ வேணால் பணத்தை போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்குது. இது ஒரு நம்ம அட்வான்டேஜாகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு குறுகிய கால தேவைகள் இருக்குது. அதாவது வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் வச்சுக்கணும் அந்த பணத்தை, அதுக்கடுத்து எனக்கு தேவைக்கு எடுக்கணும், இல்லை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு மாதம் நான் வந்து பார்க் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மணி வந்து நம்ம சேவிங்ஸ் வந்து வச்சுக்கலாம் இருக்குது. அதனால என்ன சொல்லலாம், லிக்விட் ஃபண்ட் பார்க்கிங் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ரெண்டாவது ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெப்ட் ஃபண்ட். டெப்ட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டூரேஷன் பேஸ்டு ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கால அளவுகளை கொண்ட ஃபண்ட்ஸ்னு சொல்லலாம். சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில ஃபண்டு வந்து ஒரு 6 மாதத்தில் முடிகிற மாதிரி இருக்கும், மெச்சூரிட்டி ஆகும். சிலது பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கால அளவில் கொண்ட ஒரு டூரேஷன் பேஸ்டு ஃபண்ட்ஸ் தான் டெப்ட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டெப்ட் ஃபண்ட்ஸ் எதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் பார்க்குற ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது ஒரு 6 மாதம் போடுறோம், 1 வருஷம் போடுறோம். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம், மினிமம் வந்து 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கு உங்களை பணம் தேவையில்லை, நான் வந்து அதை வேர்ல்டு பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயங்களை வந்து என்ன பண்ணலாம்னா டெப்ட் ஃபண்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்ற ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து மெச்சூரிட்டி முடியும் போதோ இல்லை அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் பண தேவைகளுக்கு வந்து நீங்கள் பணத்தில் இருக்கும்போது உங்களுக்கு 3 வருஷத்துக்கு காலத்துக்கு மேலே போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த டேக்ஸ் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டி அந்த மாதிரி விஷயங்களை போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்க்கில் வந்து 1 இயர் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 7% கீழே வட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் டெபாசிட் போனாங்க பார்த்தீங்கன்னா 9% வட்டி இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணலாம், டெட் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பெர் ஆனம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10% வந்து நம்மளுக்கு ஒரு வட்டி கிடைக்கிறதுனா ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன மாதிரி பண்ணலாம்னா ஒரு வருஷத்துலேருந்து 1 வருஷம் இருக்கிற ஒரு தேவைகளுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெட் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். அது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பன ஃபண்ட்ஸ்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈக்விட்டி ப்ளஸ் டெட் ஃபண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதமும் அது போக பார்த்தீங்கன்னா கடன் பத்திரங்கள் அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது மூலம் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஃபுல் ரிஸ்க் எடுக்காமல் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிவிட்டு ப்ளஸ் பேலன்ஸ் என்ன பண்ணலாம்னா டெட் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேலன்ஸான ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெர் ஆனம்க்கு ஒரு 10 to 12% ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா அசட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ்.
இது ஒரு முதலீட்டு பரவலாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெட் ஃபண்ட், ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோல்டு, ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம முதலீடு வந்து பரவலாக்கப்படும். இது மூலம் ஏதாவது என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு பொருளாதார மந்திரங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன்ஸ் நம்ம முதலில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஈக்விட்டி வந்து மார்க்கெட் வந்து டவுனில் இருக்கோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ரைஸ் ஆகும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பலாம் குறைய போதோ அப்போலாம் வந்து பாண்டோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா அசெட் அலோகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸ். டாக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸ் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இஎல்எஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்ஸ் சேவிங்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எடுக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சில ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறோம். பட் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் வந்து ஒரு நல்லான ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஒரு டாக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம்னா வந்து ஒரு நம்ம போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை ஒரு பேங்க்ல சொல்லணும் ஒரு டாக்ஸ் சேவிங் ஒரு டெபாசிட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நம்ம பார்க்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இஎல்எஸ் ஃபண்ட் அப்படின்றது. இந்த இஎல்எஸ் ஃபண்டில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மினிமம் லாக்கிங் பீரியடில் வருது. இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போகிறோம், ஒரு என்எஸ்சி சர்டிஃபிகேட் எடுக்கிறோம், இல்லை வந்து ஒரு இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ ஒரு டைம் எடுக்கும். அதுவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் எடுக்க முடியாது. இந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் சேவிங் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் லாக்கிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தான். இது போக எனக்கு உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நீங்கள் ஒரு டாக்ஸ் சேவிங் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி ஒரு ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கனால உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டர்மில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 12 to 15% வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் எதிர்பார்க்கலாம். இது போக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், செக்டார் ஃபண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ், இப்படி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பெர்மனண்டாகவே வந்து வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பேங்க்ல இருக்க மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் இப்போ தற்சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அண்ட் போஸ்டல் சேவிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சம்பந்தமான விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இது போல வீடியோக்குள்ளே பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.